என் மாமியாருக்கு முன்பதாக என்னை உயர்த்திவிடும். என்னை அவமானமாக பேசிவிட்டார்கள். ஆண்டவரே, நான் யார் என்பதை காண்பியும். காமிச்சிருவாரு ஆண்டவரு. எனக்காக யுத்தம் பண்ணும். யாருகிட்ட? மாமியார்கிட்ட. எனக்காக யுத்தம் பண்ணும் மருமகிட்ட. சுயநலம். ஆண்டவர்கிட்ட தப்பி தவறி கூட இந்த மாதிரி எதையாவது போய் கேட்டு அடி வாங்கிட்டு வந்துடாதீங்க. சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கே திட்டு வாங்கிட்டு 2 பேர் போய் உக்காந்தாங்க. என்னை அதற்கு நியாயாதிபதியா வைத்தவன் யார் என்று கேட்டுட்டு ஒரு பெரிய உபதேசமே பண்ணிட்டாரு. இப்படி தெரிஞ்சிருந்தா நாங்க எந்திரிச்சிருக்கவே மாட்டோம்னு ஓடிட்டாங்க அவங்க. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இரு. இதுல என்ன பொருளாசை? என் சொத்து அங்க இருக்கிறது, அவர் சொத்து இருக்கு, பிரிச்சு கொடுங்கன்னு தானே ஆண்டவரே நியாயமா வந்தோம். ஆனா அங்கேயே ஆண்டவர் திட்டி அனுப்பிட்டாரு. பொருளாசையை குறிச்சு எச்சரிக்கையா இருங்கள். அங்க போய்கிட்டு தனி மனிதனாக என்னுடைய சுயத்தை அந்த இடத்துல நிரூபிக்கிறதற்கு அவருக்கு முன்னாடி என்ன பெரிய ஆளா காண்பீங்க, நான் வெற்றி பெறவேன். இன்னைக்கு நிறைய போதனைகள் அப்படி இருக்கிறது பிரியமானவர்களே. தயவு செய்து மாற்றிக்கொள்ளுவோம். நாம தேவன் என்றைக்குமே நம்ம ஒரு இடத்துல போய் ஹீரோ மாதிரி காண்பிக்கிறது அவருடைய திட்டம் அல்ல. அவரை அப்படி காண்பிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது எல்லாமே தாழ்மையான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். பிறக்கிற இடம் கூட ஒரு சத்திரத்தை விட மிக மோசமான ஒரு இடத்திலே அவர் பெற்றெடுப்பதற்கு பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டார். எல்லா ஜனங்களும் அருவருக்கக்கூடிய கலிலேயா என்கிற ஊர்ல தேவன் வளரும்படி தேவன் சித்தம் கொண்டார். சிந்திக்க முடிகிறதா நம்மனால? எல்லாமே தாழ்மையான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். ஜனங்கள் ராஜாவாக பிடித்து கொண்டு போக நினைக்கும் பொழுது இது எனக்கு வேண்டாம் என்று ஓடினார். இன்றைக்கு நாம ராஜாவா உடனே ஆக்குங்கன்னு போய் உட்கார்ந்துருப்போம். அமைச்சரா உடனே என்னை ஆக்கி விடுங்கள். எல்லாமே நமக்கு பெருமைக்காக தேவனை துணைக்கு அழைத்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மாற்றப்பட வேண்டும். வேணா இப்படி ஜெபிங்க. என்னுடைய மாமியாருக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது ஆண்டவரே, எங்களை 2 பேத்துக்குள்ள ஐக்கியத்தை கொண்டு வாங்க. தப்பு என் மேல இருந்து அதை வெளிப்படுத்துங்க, தப்பு அவங்க மேல இருந்து அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. இதுல நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பித்து கொடுங்க. நிறைய இடங்கள்ல தேவனே அவங்களை வெட்கப்படுத்தும். எவ்வளவு ஆபத்தான ஒரு பிரேயரை கர்த்தரிடத்துல போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வெட்கப்படுத்தும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இவர்கள் யுத்தம் என்பது வெறுமனே தங்களுடைய இதுக்காக இல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆண்டவரே, நீங்க அந்த யுத்தம் பண்ணுங்க. ஏதோ தனி குடும்பத்திற்காக இவங்க போய் பண்ணல. அதுல அவங்களுடைய நலன் இருந்தாலும் கூட இவங்க தங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக போய் நிக்கல, ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுக்காக நின்று கொண்டிருந்தார்கள். யோசிக்கணும் நாம அதை.